ஒவ்வொரு நம்ம ஏரியாவில் நீ பார்த்தா சுற்றி பார்த்தா ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த ஏரியாலாம் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்னா, நம்ம மதுரை மக்களை பற்றி சாங்கலாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி டயலாக்லாம். வெல்கம் டு அன்பாப்புலர் விகே. இந்த ஷோல என்ன பத்தி பேச போறோம்னா, மதுரையை வந்து ரொம்ப கலாய்க்கிறாங்க. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல ஃப்ளோரிடான்ஸ் சொல்லி கலாய்க்கிறாங்க. ஃப்ளோரிடான்ஸ் தான் முதல்ல நான் கூட ஏதோ பெருமையான விஷயம் போல, ஏதோ பெரிய கண்ட்ரியை வச்சு நம்மளை கம்பேர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கூகுள்ல பார்த்தா அங்க வந்து முதலைகள் அதிகமா இருக்கும், அதனால நம்மளே முதலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றதா ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன, ஃப்ளோரிடான் நாட்டுக்காரங்க அவங்கள வந்து தான் ஒரு ஃப்ளோரிடான்றத பெருமையா சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல அந்த ஊர்க்காரங்களே ஃப்ளோரிடான் நான் ஃப்ளோரிடான்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா அவங்கள வந்து பேசிக்குவாங்க. இப்போ மதுரையில் எப்படி நம்ம வந்து மதுரைக்காரன் எதுக்கு எடுத்தாலும் ஃபிளெக்ஸ் பண்ணி காட்டுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க போல. சரியா? அப்ப இது ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலே ரொம்ப கொடூரமான நாடு, ரொம்ப மோசமான நாடு பட்டியலில் ஃப்ளோரிடான் வந்து முக்கியமான இடத்துல இருக்கு, அதனால நம்மளும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்லயே இந்த ஃப்ளோரிடான்ற நாடு தான் வளர்ச்சி அடையாம இருக்கான், மதுரையும் மதுரை சார்ந்த ஊருமே இன்னும் வளர்ச்சி அடையல அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. இந்த காரணத்தை தேடி போனா எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து டிஸ்கஷனுக்குள்ள போயிடுவோம். இதனால அது பாராட்டா போடுறாங்கன்னு நினைச்சா இப்போதான் எனக்கு இவ்வளோ டீட்டெயில் அந்த மீம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அந்த மீம் எனக்கு வந்தது கிடையாது. அந்த மீம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அந்த மீம் எனக்கு வந்தது கிடையாது. மதுரைக்காரங்கள வந்து ஃப்ளோரிடியன்ஸ் சொல்லுவாங்க. இவனுக்கு வந்திருக்குன்னா எனக்கு இவன் தான் வந்து நான் ஒரு ஃப்ளோரிடியன் எனக்குலாம் ஃபீல்டுல வந்ததே கிடையாது. உண்மையிலேயே எனக்கும் வந்ததே இல்ல. கொஞ்சம் டார்க்கான மீம் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஊரை ஃப்ளோரிடான்னு நம்ம வச்சுக்குவோம். எங்க ஊர் இன்னும் வளர்ச்சி அடையலதான், இந்த நம்ம ஊர்க்காரங்க இதெல்லாம் பண்றாங்கல்ல, அதனால இவங்க இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன். ஒண்ணும் இல்ல. அப்ப அவங்க ஏன் ஃப்ளோரிடான்னு சொன்னான்னு கேட்டு உனக்கு புரியுதுல, இதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க போல தப்பா புரிஞ்சுக்கிட்டு. ஒரு சில இடத்துல வந்து எப்படி தோணுதுன்னா, இந்த கேஸ்ட் ரீதிகள்லாம் வந்து நம்ம மதுரை வந்து முக்கியமான இடத்துல இருக்கு. முக்கியமாக இந்த கேஸ்ட் ரீதி, இந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லாம் வருது கேஸ்ட் ரீதியில் அப்படின்ற கம்பேர் பண்ணுறப்ப காட்டுவாசிகள் மதுரைக்காரங்க அப்படின்ற மாதிரி. நீ என்ன ஆளுங்க? இவன் சொல்றது வந்து ஒரு ஸ்டீரியோடைப் தான். அதாவது அவங்களுக்குள்ளே நம்ம அதான் பாக்குறது இல்ல. இல்ல நீ மறுபடியும் அதே சொல்றேடா. நான் இது பேசினா வேற, நான் இன்னும் நிறைய பேசுவேன். நான் அது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சவுத் ஸ்டேட்ல வந்து மதுரை வந்து ஃபார் பெட்டர் தான். சவுத் ஸ்டேட்ல கரெக்டா ஒத்துக்கிறியா? டக்குன்னு ரஞ்சித் மாதிரி பைக்கை பிடிங்கிட்டு யாரு சொல்லணும்னு கேட்க கூடாது. நான் ரஞ்சித் மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ல நம்ம இப்போ ஓரளவு ஒரு 27 வயசு வந்துட்டோம். இப்போ அந்த 20 வயசு 19 வயசு அந்த மாதிரி பசங்க எல்லாருமே இன்னும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நம்ம ஏரியாவில் நீ பார்த்தாலும் சுற்றி முற்றி பார்த்தா ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த ஏரியாலலாம் அப்படி தான் இருக்காங்க. ஒத்துக்க வேண்டியது கரெக்ட் தான். நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, நீ சொன்ன மாதிரி தான். நம்ம எதுக்கு எடுத்தாலும் வந்து மதுரைக்காரன்டா, இந்த ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் கம்பெனி சொல்ல சசிகுமாரா நல்ல படம் இருக்காரு, அப்போ மதுரைக்காரன் அவன் எடுப்பான், நல்லா எடுப்பான். நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்புறம் எவன் வந்தாலும் மணிரத்னம் நல்ல மதுரைக்காரன் அப்படின்றது யார் எடுத்தாலும், அதாவது ஓன் பண்ண யாராச்சும் ஒருத்தன் டேலண்டா யாராச்சும் ஒருத்தன் டேலண்டா இருந்தானா அவனோட டேலண்ட்டை வந்து பாராட்டாம அவன் மதுரைன்னு தெரிஞ்சோன்னையுமே அவனோட சக்சஸ் அவங்க ஓன் பண்ண பாக்குறாங்க. அதனால இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன். அதனால நீ சொல்றாங்க, நீ சொல்லு எதனால அவங்க ஃப்ளோரிடான்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிறேன். இதனால இருக்கும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு சினிமா உன்ன பேச்சு கேட்கல, உன்னை கொண்டே விடுவேன். நான் யாரு தெரியுமில, மதுரைக்காரன். படங்கள்ல காட்டின இதை வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% அதுதான் படம் தான். ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரைக்காரனுக்கு தாண்டா வரும். எல்லா படமும் இது என்னது சுப்பிரமணியபுரம், அப்புறம் எல்லா படமுமே. நான் இப்ப என்ன சொல்றேன், இப்போ கரண்ட்ல வர படத்துலயுமே மதுரை ஏன் அப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. மதுரையில் என்ன ஃபேமஸ்? மதுரைனால ஃபேமஸ் தான். அது இல்லைங்க, இன்னைக்கு எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்னைக்கு படிச்சுட்டோம், எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கோம். நீ ஒரு கம்பெனி வேலை பார்க்குற, மாப்பிள்ள ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்க, நான் ஒரு பிஸ்னஸ், இவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எஜுகேட்டடா ஆயிட்டோம் இன்னைக்கு. ஏன் இன்னும் அந்த பழைய இதுலயே காட்டுறீங்க?
கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. இது மாப்பிள்ள சொன்ன மாதிரி படத்துல ஒரு வில்லனா காட்டணும், ஒருத்தனை கொடூரமா காட்டணும்னாலே நம்ம சவுத்ல இருந்து கூட்டு வந்துடுறாங்க. என்ன சொல்றீங்க? அதே மாதிரி எத்தனையோ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஜாதி இருக்கு, ஆனா ஜாதி பிரச்சனை காமிச்சாலும் நம்ம சவுத்து தான் காட்டுறாங்க. அவங்களுக்கே லூசு போயா அம்மா மதுரையில் பழக்கத்துக்கு தான் பேர் போனவங்க, பழக்கத்துக்கு தான் எதுவுமே பழக்கம் தான், சாதி கேஸ்லாம் கிடையவே கிடையாது. பழக்கம் தான் ஃபஸ்ட்டு, எவனா இருந்தாலும் பழக்கத்துக்கு மதுரை. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முதல் சேர்றேன். காலேஜ் பேரை சொல்ல விரும்பல, யூஜி தான், நம்மளாம் ஒரே காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து முதல் நாள் வந்து ஒரு பையன் வேற ஊருக்காரன், அவன் வந்து ஹாஸ்டல் தான் போல, ஹாஸ்டல் நான் வந்து டேஸ் காலர். அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி மதுரையில் எப்படி ப்ரோ தனியாக போகலாம் நைட்டு? புரியல என்ன இல்லை ஏன் ப்ரோ கேட்குறீங்க? இல்லை ப்ரோ இந்த மாதிரி எல்லாருமே அதிகமாக வச்சிருக்காங்க. இந்த இங்கே பாரு, இந்த உள்ளதான் வச்சிருக்கேன். நான் சொன்னேன் ப்ரோ ஏன் ப்ரோ எங்களை கேவலப்பட்டு அசிங்கப்படுத்துறீங்க? அப்போ நான் அப்போ சொல்லுவேன், இப்போ ப்ரோ அசிங்கப்படுத்துறீங்க, படத்தை சும்மா காமிக்கிறாங்க ப்ரோ, ரொம்ப பாவம் ப்ரோ, நாங்களாம் என்னைய பார்த்தா அவங்க அருவா வச்சிருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாருமே நல்லா பேசுவாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஊரையும் நடக்கிற பஞ்சாயத்து இங்கே நடக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த டைம் ரொம்ப என்ன சொன்னா கேட்குறான்டா, நான் வேற ஊர்ந்து வரேன், படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப பயந்து லிட்டரலாக தான் கேட்டேன், ப்ரோ 6 மணிக்கு தனியாக போகலாமா அப்படின்னு. எதுக்கு கேட்குறீங்க? அருவா வச்சிருப்பாங்களாம்ல எல்லாரும், சின்ன பையனா கத்தி வச்சிருப்பாங்களாம்ல ப்ரோ. அதெல்லாம் படத்துல எங்களை சும்மா காத்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. ஒரு சில வேலை பண்ணிட்டு வருவாங்கடா, அப்போ அவங்க வீட்டுல யோசிக்கிறாங்க, மதுரைக்காரனா வேணாம், மதுரைக்காரனா வேணாம். நீங்க சண்டைக்கு வருவீங்க எதுக்கு எடுத்தாலும், இப்ப பொண்ணை கொடுத்துட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவீங்க, அடிப்பீங்க அப்படின்னு இந்த பேச்சு இருக்கு. உண்மையிலே இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கா சொல்றவனே அதுக்கு பாதிக்கப்பட்டவன் தான். உண்மைதான். அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ மதுரை, தேனி, சிவகங்கை, உசிலம்பட்டி இந்த சைடுனா பிரச்சனை கிடையாது. நம்ம சைடு என்ன பிரச்சனை இல்லை. இப்போ இதை தாண்டி போகும்போது இது ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. அதாவது நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு இது ஒரு மெயின் காரணமா இருக்கு. சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இப்போதான் காலேஜ் படிக்கும்போது வந்தான் வெளியூர், இப்போதான் மதுரைக்குள்ள வரான், ப்ராஜெக்ட் விஷயமா சுற்றி இருக்கும்போது சொல்றான், நல்லா இருக்கேன் ஊரு, நான் கூட படத்துல வர மாதிரி எல்லாம் சும்மாவில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க போல. நான் என்னடா எதுக்குடா நாங்க என்ன நான் கேட்டேன், நாங்க ஏன்டா சும்மா வெட்டியா சும்மாவில் சுத்தணும், எங்க என்னடா நாங்களும் மனுஷங்க தான்டா, எல்லாருமே தான்டா இருப்போம். அந்த நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லாவே மதுரை ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப தப்பா காட்டுறாங்கல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸே நிறைய. அதுவும் போட்டுறாங்க மதுரை கதையில இந்த மாதிரி தான் டைலாக் பேசுறாங்க அப்படின்னு. அது மாதிரி உங்க காதுல பட்ட உங்களுக்கு பிடிக்காத டைலாக் ஒன்று சொல்லுங்க. இந்த மண்டையில சாங்கலாம் அது கரெக்டா இருந்தா பரோட்டா இல்லனா மண்டபுள்ள போடு அந்த மாதிரி இந்த இரிட்டேட் பண்ற மாதிரி டயலாக்லாம். என்னைக்குமே பழக்கத்துக்கு நாங்க தான், பஞ்சாயத்துக்கு நான் தான். கூட வந்தவன எவனையும் விட்டுட்டு போக மாட்டேன், எவனா இருந்தாலும் வெட்டிட்டு போவான். எப்பொன்னு அப்பொன்னு தெரிஞ்சுக்க. எங்க பார்த்தாலும் அவங்கள இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் பார்க்க முடியுது, ரோட்ல போனா தெப்ப கொண்டு வீடியோ எடுப்பாங்க, பார்க்க முடியாது. சொன்னேன்ல தேடி அடிக்கிற ஆள் இல்ல, அவ ஓடி ஒளிர ஆள். டைலாக் சொல்லுங்க, வேற டைலாக் சுண்டலு மதுரை காரியம் அவன் பேசுறதுதான்டா டைலாக், வேறடா டைலாக். நம்மளே சேர்த்து மென்டல், நீ தான் மென்டல், எங்களை சேர்த்து மென்டல் சொல்லாத. ஒரு டைலாக்லாம் என்னன்னே தெரியாது. ஹானி சியா சியா ஹானி என்னடா சொல்றீங்க? நான் என்ன சைனாக்காரங்களா, திடீர்னு வந்து சைகை லாங்குவேஜ் எல்லாம் பேசினாங்க, எனக்கு என்னடா புரியும்? மதுரைக்கு ஒரு வட்டார மொழி இருக்கு, திருநெல்வேலிக்கு வட்டார மொழி இருக்கு. ஆனா மதுரைக்குள்ள வந்து ஒவ்வொரு பகுதி அதுக்கு தனித்தனியா ஒரு வட்டார மொழி இருக்கு. ஒரு ஏரியால பாவா அப்படின்னு வாங்க, என்ன சீட்டு போவோம், அந்த பாவானத்தையும் கூப்பிடுவாங்க. ஒரு குரூப்ல ஜீன் வாங்க, ஒருத்தங்க வா மாப்பிள போ மாப்பிள, ஒவ்வொரு குரூப் வாங்க. அந்த சூடா சுண்டல் மதுரை மண்டல்லாம் எவனும் பேச மாட்டாங்க, நீங்க சும்மா வீடியோ சும்மா அது இது பிடிக்காத டைலாக்கா? என்னடா இன்ஸ்டாகிராம் வாங்கடா மாப்பிள்ள அப்படின்னு அந்த மீன் போடுறவங்களும் அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த 4 பேர்த்த பார்த்துட்டு நீங்க 4 பேர் தான் மதுரை போல அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு தெரியுறாங்க, என்ன செய்ய முடியும் தெரியல. உடற்பயிற்சி பண்ணுங்க குதிலி கும்பான்றாங்க. உடற்பயிற்சி சும்மா சாப்பிடுறான் பிரியாணி பயலுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒவ்வொரு கடை பயலுங்க. ஆமா, இதெல்லாம் வச்சுதான் நம்மள வந்து செய்யறாங்க. 4 பேர் மட்டும் மதுரை இல்லை மக்களே. மதுரை நீங்க பாக்குற மாதிரி இல்ல, நாங்க வந்து ஃப்ளோர் டான்ஸ் இல்ல. டிபெண்ட் பண்றீங்க இப்ப. நாங்க எப்படி இருக்கோம் இப்பதான் நம்ம வந்து ஒரிஜினலா மதுரைக்காரரா ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும். மதுரையில நாங்க எப்படி வாழ்றோம் எப்படி இருக்கேன்னு காட்டணும். என்ன பண்ணணும்? காலையில கரெக்டா 4 மணி 5 மணிக்கு மீனாட்சியம்மன் போயிட்டு மேப் ரூட் சொல்ல போறான்டோய். காலையில 4 மணி 5 மணிக்கு கரெக்டா மீனாட்சியம்மன் போயிட்டு வந்து கரெக்டா ஒரு 8 மணிக்கு வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதுதான் மதுரை உங்களோட ஒன் டே பிளான். எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த டூரை நீங்க புக் பண்றதுக்கு மாப்பிளோட இன்ஸ்டாகிராம் மதுரைக்குள்ள வரவனுக்கு நீ அந்த கடைக்கு இந்த கடைக்கு போன்னு சொல்லவே சொல்லாத. அவன் கண்ணுல நீ எங்கடா இறங்குற, நீ ஆரப்பாளையத்துல இருந்து இறங்குறியா, அப்படியே கண்ணை மூடிட்டு போய் ரோட்டுக்குள்ள போடா, நல்லா இருக்கும். மாட்டுத்தாண்டில் இறங்குறியா, மாட்டுத்தாண்டில் வெளில விட 10 கடை 10 கடை எங்கனாலும் போய் சாப்பிடுறா. அது மாதிரிதான் நீ எங்க வந்து இறங்குறியோ, எங்க மதுரைக்குள்ள வரையோ, இது மேலூர் பக்கம் வந்தனாலும் கடை இருக்கு, நீங்க விருதுநகர்ல இருந்து வந்தாலும் கடை இருக்கு, இது சக்கானத்துறையா வந்தாலுமே சக்கானத்துக்கிட்ட இருந்து கடையில உள்ளே விட மாட்டாங்க. உன்னை ஐவிலேயே சாப்பிட வச்சு வயிற்று நப்பி தான் உள்ள அனுப்புவாங்க. அந்த அளவு நல்ல கடை ஃபுல்லாவே இருக்கு. ரொம்ப முக்கியமான கோயில் தவிர இன்னும் பாலடையாம இருக்க நம்ம திருமலை நாயக்கர் மகால் இருக்கு, இன்னுமே பராமரிச்சு நல்லா வச்சிருக்காங்க. அதை வந்தா பாக்கலாம். கீழக்குடி போனோம்னா மலையில வந்து சமணர்கள் வாழ்ந்த எல்லாமே இருக்கு. ஆமா, யானைமலை இருக்கு, ஃபேமஸான யானைமலை. மதுரைக்குள்ள எந்த பக்கம் இருந்து வந்தாலுமே யானைமலையை கண்ணில் பாத்துடலாம். எந்த ஹைவேல சுத்தி முத்தி எங்கிட்டு வந்தாலுமே பக்கத்துல பாண்டி கோயில் போனோம்னா கொளுத்தி விட்டுரும். எது நினைச்சாலும் நடக்கும். கொளுத்தி விட்டுரும். நான் இங்க பாண்டி கோயில் போனேன்னா என்ன நினைச்சாலுமே நடக்கும். பாண்டி கோயில் இதுக்கே இடம் இருக்கு. தெப்பக்குளம் நைட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி நைட் லைஃப். எல்லா ஊரோட, நானும் சென்னைக்கெல்லாம் போயிருக்கேன், சுத்தி இருக்கேன், நான் அந்த ஊரை தப்பா சொல்ல. அங்க இருக்க அந்த ஹாப்பனிங் லைஃப் விட இங்க வந்து மொத்தம் நல்லா இருக்கும். அதே முக்காவாசி பேர் அங்கதான் கிடப்பாங்க நைட். ஆமா, நைட் ஆயிட்டா எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. நீங்க என்ன சாப்பிட நினைக்கிறீங்க? கொரியன் டிஷ்ஷா, அரேபியன் டிஷ்ஷா, மதுரை லோக்கல் ஃபுட்டா, இல்ல என்ன மல்டி குஷன் எல்லாமே அங்க இருக்கு. எல்லாமே கிடைக்கும் அங்க. தெப்பக்குளத்தை சுத்தி அந்த 4 ரவுண்டு நீங்க வந்தீங்கனாலே போதும், சாப்பிட்டு அப்படியே செரிமானம் பண்ணிட்டு அப்படியே நீட்டா வரலாம். 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான். ஒரு நாள் மதுரை எப்படிலாம் சுற்றி வந்துடலாம். நீங்கள் மதுரையோட அழகு என்னன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, கோயிலுக்கு அப்படியே எங்கிட்ட ஏற்றாப்புல சர்ச்சு இந்த மாதிரி எல்லா ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலையும். இப்போ இங்கே எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையுமே ஒரு கோயில் இங்கிட்ட ஒரு மசூதி இங்கிட்ட ஒரு இது அப்படின்னா பக்கத்துல இருக்காது. இப்படி இங்கே கோயில் பார்க்கணும்னா தூரத்தில் பார்த்தா ஒரு 2 தெரு தள்ளி மசூதி இருக்கும், இந்த சைடு ஒரு 2 தெரு தள்ளி இது இருக்கும். அந்த மாதிரி மதுரை ஃபுல்லாக இருக்கும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மதுரை எல்லாம். அங்கே அங்கே ஃபுல்லாக இடிச்சுட்டு ரெனோவேட் பண்ணாங்க. இடிச்சிட்டு அது ஃபுல்லாமே பிளாங்க் அப்படியே பிளெயின் ஆயிட்டு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க. அப்படியே ஒரு மசூதி, ஒரு கோயில், ஒரு சர்ச்சு வரிசை. அப்படி எனக்கு அன்ன வரைக்கும் தெரியவே தெரியாது. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இடிச்சப்போ போட்டோ எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏரியால பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ, அதாவது ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லி இந்தியாவை சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மதுரை தான். ஆமா, மாப்பிள்ள சொன்ன மாதிரி கோயிலுக்கு மட்டும் இல்ல, அதாவது ஹிந்து டெம்பிளுக்கு மட்டும் இல்ல, சர்ச்சுமே பாத்தீங்கன்னா தெற்கு வாசல்ல 2 சர்ச் இருக்கு. கீழ வாசல் சிக்னல்ல ஒரு சர்ச், நம்ம பெரிய சர்ச் தெற்கு வாசல்ல அந்த சென்ட் மேரிஸ் சர்ச். அந்த மாதிரி ஏரியாக்கு ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்கு. மசூதி இங்க இருக்க எல்லா இந்துவுமே மசூதியில மந்திரிக்காவே இருக்கவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? அதனால எப்பயுமே ஆச்செல்லாம் நாங்க ஊசி போறதுக்கு முன்னாடி முதல்ல போய் மந்திரிச்சு தான் வருவோம். சின்ன பிள்ளைலாம் ஆனா கொஞ்சம் வளர்ந்து தானா வெளியில போயிட்டு வர்றது வரைக்குமே என் கழுத்துல தாயத்தை போட்டு வச்சிருப்பாங்க, அரண்டக்கூடாது பயந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா மத சார்பற்ற ஊர் தான் மதுரை. கோயில் நகரம்னா இந்த 3 கோயிலுமே சேர்த்து தான் சொல்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி மதுரை வந்து ஒரு ரொம்ப ரம்மியமான அழகான மக்களுடைய ஒரு ஊர். லேண்ட்ஸ்கேப்பு சின்னோண்டு தான். வந்தீங்கன்னா அழகா போயிட்டு அழகா வந்துடலாம். பக்கத்துலேயே 3 மணி நேரம் டிராவல் பண்ணா கொடைக்கானல் இருக்கு. அதாவது அது வந்து மேப்ல தான் திண்டுக்கல்ல சேருமே தவிர அது உரிமை கொண்டாடுறது. ஆமா, ராமநாடு, ராமேஸ்வரம், மதுரை தான். இங்கிட்ட சிவகங்கை, மதுரை தான். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிச்சிருக்கோம். இப்பதான் கரெக்டா மாப்பிள்ள பெக்ஸ் பண்றேன். ஆமா, உண்மையிலேயே மதுரைனா நீங்க நினைக்கிற இப்ப இருக்க அந்த மேப்ல இருக்க மதுரை மட்டும் இல்ல, இது சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், இந்த பக்கம் ராம்நாடு எல்லாமே சேர்ந்தது தான் மதுரை.
விருதுநகர் எல்லாமே சேர்ந்து தான் மதுரை. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அது கிடையாது, உண்மைதான். அது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு டெம்பிள் சிட்டி. அவ்வளோ அழகான ஒரு ஊர், எங்கே திரும்பினாலும் கோயில். அது போக சாப்பாடு விஷயத்தில் நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதெல்லாம் எவனுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது ஹோட்டலில் வர வேண்டிய மாயாண்டி இதில் கடைக்கு வர வேண்டியதில் பவருக்கு வர வேண்டியது, அம்சவெளிக்கு வர வேண்டியது, வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறது. ஊரில் எல்லாம் புரோட்டா ரொம்ப சொல்லுவாங்க. அதை தாண்டி நீ சொன்ன மாதிரி தோசையிலேருந்து, தோசைக்கு வைக்கிற சட்னிலேருந்து, சாம்பார்லேருந்து, சால்னா வரைக்கும். சால்னா தான் நம்ம மதுரையிலே பெஸ்ட்டு. புரோட்டாவை தாண்டி சால்னா தான் நம்ம ஊரில் பெஸ்ட்டு. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொடூரமாக இருக்கும் சால்னா. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் உண்மையிலே நல்லவங்க தான், அமைதியான ஆட்கள். உண்மையிலே படத்தில் காட்டுற மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் அருவாளோட சந்தா ஓடிக்கிட்டு இருக்கீங்க கிடையாது. நாங்கள் என்ன வாக்கிங்காக போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரியுது, டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோ போடுறது அது இல்லை, வெளியூர்ல இந்த ஊர்லேயே படித்து சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை டாக்டர்ஸ் அந்த மாதிரி வெளியே தெரிய வருது. இப்போ மதுரை எக்ஸாம்பிள், மதுரை மீனாட்சி மிஷன் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வருது. அரவிந்த் அந்த இதெல்லாம் தெரியுது. மதுரை வந்து நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா தமிழ்நாடு இந்தியா ஃபேமஸ். மீனாட்சி சொன்ன மாதிரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்தியா ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். உண்மையிலே சொல்ல போனா மாப்பிள்ள நீக்கோக்காரங்க ஆப்பிரிக்காக்காரனா இல்ல அமெரிக்காக்காரன் தெரியல, அவன் ஃபுல்லாவே ஓகே, அவங்க ஃபுல்லாவே நிறைய பேர் இதுல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. கேரளா ஆட்டோ தெரியுமா உங்களுக்கு? அந்த கருப்பு மஞ்சள் கேரளால இருந்து அப்படிங்கிட்டு தேனி விளைய வந்த கிட்ட தானே அந்த ஆட்டோலயே ஒருத்தன் குரூப் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போவாங்க. கேரளா டீம் அதிகம். கேரளானாலே அரவிந்த் எல்லா ஊர்ல இருந்துமே வராங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல். அதான் இல்லடா, ஆட்டோலயே வந்துட்டாங்கடா. ஆட்டோலயே ஒரு ட்ரிப்பா போயிட்டு வந்தோம். ட்ரிப்பா இந்த மதுரைக்கு ஒரு ட்ரிப் போட்டு அள்ளி போட்டு வரணும். அதாவது அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டல் வரவன் யாரு? என் ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து அந்தமான் வந்து புதுசா சொன்னான், எனக்கு தெரியாது. ஆனா அவன் வந்து மதுரையில தான் வந்து பார்க்கணும், அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ஃபீட்பேக்கும் சொன்னான். நான் இப்போ ஃப்ளெக்ஸ் பண்றது என்னன்னா, நம்ம மதுரை மக்களை பத்தி, ஏன்னா அதான ரொம்ப சீரியஸ் டைப்பா இருக்கு. வந்து 100% மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப இன்னசென்ட்டாவும் இருப்பாங்க. ரொம்ப தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. வலி ஒரு இடத்துல நின்று வலி கேட்டாலும் உனக்கு கொண்டு போய் உண்மை இது வந்து லிட்டரலி நானே நம்மளே பண்ணிருப்போம். நிறைய பேருக்கு அங்கே தானே போறோம், இறக்கி விட்டு போறவனே வானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா, எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாதுண்ணே, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. வாங்கண்ணே, வண்டியில வாங்கண்ணே. இப்ப என்னடா செய்யற? நீங்க நிக்கிறது எனக்கு ஆள் வலிக்கணும், வண்டியில வாங்கண்ணே. சொல்ல தாங்க முடியலடா. வாடா முன்னாடி வாடா, இப்படி வாடா. ஏன் ரொம்ப நல்ல பண்பட்டவனுங்க மதுரையில நிறைய பேர் எல்லாருமே பண்பட்டவங்க தான். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி சில இது நடக்கதான் செய்யும். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா ஊர்லயுமே இருக்கதான் செய்யும். பாசிட்டிவ் ஒன்று தான், நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். அது எப்படி? அதானே உலக வழக்கம். மதுரையில இருந்து எல்லா துறையிலுமே சாதிச்சவங்க இருக்காங்க. அதாவது முதன்மையான ஆள்கள் இருக்காங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். சினிமாவில் எந்த நடிகர்ல இருந்து காமெடி ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, டைரக்டரு, ப்ரொடியூசர்னு எல்லாருமே டாப்பஸ்ட் இடத்துல இருக்காங்க மதுரையில இருந்து. அதே மாதிரி படித்து வேலைக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் எஜுகேட்டட் தான். மதுரையில் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு சில சம்பவங்கள் மட்டுமே மதுரையை வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஆமாம், கேட்டுக்க. அவங்க வந்து அவங்களையும் தப்பா பேச மனசு வர மாட்டேங்குது. அவனும் மதுரை அது மாதிரி 1-2 பேர் பண்றதுனால மொத்த மதுரையுமே கரப்டடு, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி மனுஷங்க ஃபுல்லாமே ரொம்ப நல்லவங்க. சொந்த பந்தத்தை நம்ம மதுரையில தான் இன்னுமே ரொம்ப இறுக்கமா கட்டி காப்பாத்துறாங்க. நம்ம கண்ணு தேடும், அதுல ஒருத்தர் இல்லாத போது நம்ம கண்ணு கலங்கும் பாரு, அதுதான் குடும்ப பலம். குடும்பம் பெரிய குடும்பம் தான், எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். எல்லாருமே ஓரளவுக்கு கூட்டு குடும்பமா, அதாவது ஒன்னா வாழாட்டினாலுமே எல்லாருமே சொந்த பந்தத்தை அனுசரிச்சு ஒரு கல்யாண காட்சினா நல்ல ஏதாவது ஒன்னா டப்புன்னு சேர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பாசப்பிணைப்போட வாழ்ற ஊருக்காரவங்க தான் மதுரைக்காரவங்க. ஆமா, அதே மாதிரி மதுரையை விட்டு கொடுக்க முடியாத ஆட்கள் தான் மதுரைக்காரங்க. பெட்டு குத்து, வீதிக்கு ஒரு கொலை, நாளுக்கு ஒரு கொள்ளை,
10-15 பேர் அருவாளோடு சுற்றிட்டு இருப்பாங்க, அசந்தா போட்டுருவாங்க. அப்படி இப்படிங்க மதுரையாத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, மதுரை அப்படிலாம் இல்லைங்க. மல்லிகைப்பூ மணக்கிற இந்த மாமதுரை கோயில் நகரம் மட்டும் இல்லைங்க, திருவிழா நகரம். அது என்னதான் நடந்தாலும் அதனாலதான் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க. எப்படி நான் நல்ல என்னை அப்ரோச் பண்ணலான்னு அவங்களால எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் போய் ஒருத்தன் நான் நல்லவன்னு சொல்ல முடியுமா? அதனால சைஸா வந்து நான் மதுரைக்காரன் தானே, நான் என்னை அப்ரோச் பண்ணு அண்ணே வந்து பழக்கத்துக்காக நிறைய பேர் நாங்கள் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்றாங்க. நான் ஒரு கேப்ல போறப்ப ரொம்ப பயந்தேன். ரொம்ப தூரத்துல இருந்து வீட்டுக்கு போகணும். ஸோ ரொம்ப பயந்தேன். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் நம்பர்ல என்னெல்லாம் நோட் பண்ணேன். அவர் சூப்பராக சொன்னாம்மா நான் மதுரைக்காரம்மா பயப்படாதம்மா அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் லைக் சி. சரி, இப்போ சும்மா நாங்கள் எப்பயும் மதுரைக்குள்ளே இருந்துட்டு எங்கள் ஊரை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் மதுரைக்காரர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மதுரைக்காரன் ஷேர் பண்ணுவோம், அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணால் 300 views தான் போகும். எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க. அடி ஆர்டர் அடி மதுரை தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும். சொல்ல மறந்துட்டோம்னா அதையும் கமெண்ட்ல பண்ணி சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ல உங்க பொண்ணான கையால பெல்ல அமுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க. இந்த எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அதையும் முடிச்சிட்டோம் நாங்க. வீடியோ முடிஞ்சு பிரிங்கிள்ஸ் முடிஞ்சு கிளம்பு.